Hi friends, welcome to DBBC channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெட்வொர்க் புரோட்டோகாலை பத்தி பார்க்க போறோம். நெட்வொர்க் புரோட்டோகால் அப்படின்னா என்ன? நெட்வொர்க் புரோட்டோகால்ல ஃபர்ஸ்ட் நம்ம நெட்வொர்க்கை பத்தி பார்த்துடலாம். நெட்வொர்க் என்பது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி. அதாவது நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்றது. எக்ஸாம்பிள் டிவி, மொபைல் போன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான டிவைசஸை இன்டர் கனெக்ட் பண்றது தான் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுது. அப்ப புரோட்டோகால்னா என்ன? புரோட்டோகால்ன்றது சிம்பிளா சொல்லணும்னா பீப்புளும் கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு காமன் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பேர் தான் நம்ம புரோட்டோகால்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நெட்வொர்க்கை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம நெட்வொர்க் புரோட்டோகால்லாம் என்ன, அதோடைய பர்பஸ் என்ன, இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பத்தி பார்க்கலாம். நம்ம அனுப்புற டேட்டாலாம் எப்படி போய் ரீச் ஆகுது? அது ஐபி அட்ரஸ் மூலயமா தானே ரீச் ஆகுது. ஐபி அட்ரஸ்ன்றது இன்டர்நெட் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம கொடுக்குற டேட்டாஸ்ல எல்லாத்தையும் ஒரு லெட்டர் மாதிரி பேக் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரூ அட்ரஸையும் கொடுத்து சென்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இல்லைன்னா அதோடைய டெஸ்டினேஷன் தெரியாத தொலைஞ்சு போயிட்டுண்டா. இப்போ நம்மளுடைய டேட்டாஸ்க்கு அட்ரஸ் கிடைச்சிருச்சு. பட் அது எப்படி ரீச் ஆகுது? இன்டர்நெட் மூலயமா தான் அது ரீச் ஆகுது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஐபின்றது ஒரு வீட்டோடைய அட்ரஸ் மாதிரி, இன்டர்நெட்ன்றது அந்த வீட்டுக்கு போற ஒரு வழி மாதிரி. இப்போ நம்மளுடைய டேட்டாக்கு அட்ரஸும் கிடைச்சிருச்சு, போய் ரீச் ஆகிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. பட் நம்ம சென்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம ரெண்டு மெத்தட் மூலயமா இந்த டேட்டாஸை நம்ம சென்ட் பண்ணலாம். ஒன்னு யூடிபி, இன்னொன்னு டிசிபின்னு சொல்லுவாங்க. யூடிபியோட ஃபுல் ஃபார்ம் பத்தி பார்த்துடலாம். யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிசிபியை பத்தி பார்க்கலாம். டிசிபின்றது ஒரு ரிஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி. அதாவது நம்ம அனுப்பக்கூடிய பார்சல் கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் ரீச் ஆயிருக்கான்றத சைன் வாங்கி செக் பண்ற மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே அதோடைய டெஸ்டினேஷனுக்கு போயிடுச்சான்னு டிசிபி செக் பண்ணும். இன்கேஸ் டேட்டா தொலைஞ்சிருச்சுனாலும் நம்மள திரும்பி சென்ட் பண்ண சொல்லும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா நடந்தாலும் நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா 100% ரீச் ஆகிறதுக்கான கேரண்டி. இப்போ நம்ம யூடிபியை பத்தி பார்க்கலாம். யூடிபின்றது ஆர்டினரி போஸ்ட் கார்டு மாதிரி. அதாவது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டா கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆச்சா இல்லையான்றதை செக் பண்ணாது. இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வீடியோஸ், ஆன்லைன் கேம்ஸ். ஏன்னா இதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் தேவை. அதனால இந்த மாதிரியான இடத்துல யூடிபி யூஸ் பண்ணுவாங்க. நெட்வொர்க் புரோட்டோகாலை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இந்த நெட்வொர்க் புரோட்டோகாலை நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வெப் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணும்போது HTTPன்ற ஒரு விஷயத்த பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த HTTPS+ ஒரு லாக் சிம்பிளும் பார்த்திருப்பீங்க. இந்த லாக் சிம்பிள் என்ன இண்டிகேட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா யூசரோ வெப்சைட்டோ என்ன கம்யூனிகேட் பண்றாங்கன்றத என்கிரிப்ட் பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த லாக் சிம்பிள். இந்த வெப் புரோட்டோகால் நம்ம பேங்க்ல மணியை டிரான்சாக்ஷன் பண்ணும்போது செக்யூரா டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. சரிடா, இப்போ உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே புரிஞ்சுதா? ஓகே, நீ சொன்னவே சிம்பிளா புரிஞ்சுதா? இந்த நெட்வொர்க் புரோட்டோகால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோலை பிளே பண்ணுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க டிபிபிசி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.